முக்கியமானது என கூறுகிறார் வரலாற்று ஆசிரியர் தாமஸ் மெட்டாலே. அப்படிப்பட்ட புத்தகங்களுக்காக 49வது வருடமாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் புத்தக காட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய விழாவில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். இந்நிகழ்வில் நம்மை முறையாக வரவேற்புரை வழங்க வருமாறு திரு சேது சொக்கலிங்கம் மேலாண் தலைவர் பப்பாசி கவிதா பப்ளிகேஷன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கங்கள். பப்பாசி நடத்துகின்ற இந்த 49வது புத்தக திருவிழாவிலே பப்பாசிக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய அன்புக்குரிய அண்ணாச்சி சண்முகம் அவர்களே, மேனாள் தலைவர் ஐயா வைரவன் அவர்களே, கவிதா சொக்கலிங்கம் அவர்களே, அவருடைய பொருளாளர் மற்றும் அந்த துணைத் தலைவர் புருஷோத்தமன் அவர்களே, இந்த விழாவிலே என்னை தொடர்ந்து பேருரையாற்ற இருக்கக்கூடிய கவிப்பேரரசு ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நெற்பணிவான மனிதன். பொதுவாக வரவேற்புரையாற்றிய ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களே, சிறப்புரையாற்றிய கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற புருஷோத்தமன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பப்பாசி என்ற அமைப்பை நிறுவி 49 ஆண்டுகள், சற்றொப்ப அரை நூற்றாண்டு காலம் தமிழர்கள் வாசிக்கவும் யோசிக்கவும் நூல்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிற பப்பாசி நிறுவனத்துக்கு என் வணக்கம், வாழ்த்து. இந்த நிறுவனத்தை கட்டி காக்கிற பெருமக்களெல்லாம் கொண்டாடத்தக்கவர்கள். நாளை தமிழ் உலகம் அவர்களை பொன்னேடுகளில் பொறிக்கும் என்பது திண்ணம். நண்பர்களே, இந்த கூட்டத்தை பார்க்கிறேன். இது எனக்கு போதாது, இது எனக்கு போதாது என்று சொல்வதை விட வள்ளுவருக்கு போதாது. நான் வள்ளுவரை பற்றி பேச வந்திருக்கிறேன். உங்களை பார்க்கிறேன். சற்றொப்ப 550 பேர் இந்த திடலில் நிறைந்திருக்கிறீர்கள். ஆனால் வள்ளுவரை பற்றி பேசுவதற்கு தமிழச்சாதி 3000 4000 திரண்டிருக்க வேண்டும். எதிர்வரும் காலத்தில் திரளும் என்ற நம்பிக்கையை நான் பெறுகிறேன். நண்பர்களே, ஒரு 30 நிமிடங்கள் உங்கள் தொலைபேசியை அணைத்துவிட்டு காதுகளை திறந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் என் கண்களோடு ஒட்டி இருக்கட்டும். உங்கள் இதயத்தின் துடிப்பும் எனது இதயத்தின் துடிப்பும் ஒரே அலைவரிசையில் இணையட்டும். நான் வள்ளுவரை பற்றி இங்கு பேச வந்திருக்கிறேன். வள்ளுவரை பற்றி பேசுவது அல்ல இந்த தலைப்பின் நோக்கம். வள்ளுவரை அறிஞர் என்றும் ஞானி என்றும் முனிவர் என்றும் கொண்டாடி கொண்டிருக்கிற, இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிற தமிழ் கூட்டத்திற்கு இல்லை இல்லை, வள்ளுவர் ஞானி மட்டுமல்ல, முனிவர் மட்டுமல்ல, அறிஞர் மட்டுமல்ல, ஒரு பேராசான் மட்டுமல்ல, ஒரு இனத்தின் வழிகாட்டி மட்டுமல்ல, வள்ளுவர் ஒரு கவிஞர் என்று நிறுவுவதற்கு நான் இங்கு வந்திருக்கிறேன். நண்பர்களே, ஏன் வள்ளுவரை கவிஞர் என்று நான் அழுத்தி சொல்கிறேன் என்றால், காதலை பாடுவது எளிது, கவிதை வந்துவிடும். களத்தை பாடுவது எளிது, கவிதை வந்துவிடும். அழகை பாடுவது எளிது, கவிதை வந்துவிடும். இயற்கை பாடுவது எளிது, கவிதை வந்துவிடும். அறம்பாடுகிறவனுக்கு கவிதை வருவது அரிது. அறம் என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கு மூலம். இதை செய்யாதே என்பது அறம், இதை செய் என்பது அறம்.
என்பது அறம், அறம் செய் என்பது அறம். இது ஒரு கட்டளை, இது ஒரு ஆர்டர், ஸ்டேட்மெண்ட், ஆர்டர் அல்லது வாக்கு மூலம். இதை சொல்லுகிற பொழுது எப்படி கவிதை வரும்? திருக்குறளை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். திருக்குறளை போல உலகத்தில் ஒரு நூல் தன்னை மட்டுமே நம்பி 2000 ஆண்டு இலங்குகிற நூல் ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். ஏன் தெரியுமா தோழர்களே? உலகத்தில் மற்ற மெய்நூல்களெல்லாம் அரசை சார்ந்து என்கிற, சமயத்தை சார்ந்து என்கிற. சமயம் ஒரு நூலை தன் தோள்களில் தூக்கி வைத்துக் கொண்டது. அரசாங்கம் ஒரு நூலை தன் தோள்களில் தூக்கி வைத்துக் கொண்டது. கிரேக்க, லத்தீன் மெய்நூல்களைத்தான் அமெரிக்க அரசாங்கம் தன் சட்டமாக்கிக் கொண்டது. விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டைத்தான் யூதர்கள் தங்கள் சட்டமாக்கிக் கொண்டார்கள். திருக்குர்ஆனின் திருவசனங்களை இஸ்லாம் தனக்கு சட்டமாக்கிக் கொண்டது. பௌத்தத்தின் தம்மபதத்தில் இருந்து பல செய்திகளை எடுத்துக்கொண்டு அசோகர் அரசு சட்டமாக்கியது. மனுஸ்மிருதி, சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம், இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு இந்துஸ்தானம் தனக்கு சட்டமாக்கிக் கொண்டது. இப்படி எல்லா நூல்களையும் அரசாங்கமும் சமயமும் ஆதரித்துக் கொள்ள என் ஆசான், என் பாட்டன் திருவள்ளுவனின் திருக்குறள் மட்டும் காற்றில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் அனாதையாக அலைந்து கொண்டிருந்தது. ஒரு இலவம் பஞ்சை போல, காற்றில் பறக்கிற காகிதத்தை போல, ஒரு அரசன் சருகை போல காலந்தோறும் 2000 ஆண்டுகளாய் திருக்குறள் அனாதையாக இருந்தது. அப்படி அனாதையாக இருந்தும் கூட இன்று உலக அறிவுக்கு தலைமை தாங்குகிற வல்லமை எங்கள் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் உண்டு என்பதுதான் உண்மை. நான் மீண்டும் சொல்கிறேன், அழகை பாடுவது எளிது. பாரதி அழகை பாடுகிற போது கவிதை கொட்டுகிறது. தன் காதலியை பார்க்கிறான், வானத்தை பார்க்கிறான். பூமியில் நீ இருக்கிறாய், நீ வானத்திலும் இருக்கிறாய். இது கவிதையாகி விடுகிறது. பெண்ணே, உன்னை பூமியில் பார்த்தேன், சற்றே அண்ணாந்து பார்த்தேன், அங்கும் நீதான் இருக்கிறாய். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சுந்தரரோ. நான் கீழே உன் கண்களை பார்த்தேன், வேற வானத்தை பார்த்தேன். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சுந்தரரோ. வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருவை கொள்ளோ. பட்டுக்கருதியில புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நெடுதிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி. காதலியை பார்க்கிற போதும் இயற்கையை பார்க்கிற போதும் சொல் சுதி சேர்கிறது, கவிதை லயம் கூடுகிறது. அழகை பாடுகிற போது ஒருவன் கவிஞனாகி விடுகிறார். நிலாவை பார்க்கிறார் பாரதிதாசன். நிலாவை பார்க்கிற போது அவருக்கு தோன்றுகிற வியப்பு, ஷெல்லி பாடாத அழகு, கீட்ஸ் பாடாத அழகு, பைரன் பாடாத அழகு, எஸ்ரா பவுண்ட் பாடாத அழகு. இந்த அழகையெல்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை. ஏன் நிலவே, நீ முகம் மட்டும்தான் காட்டுகிறாய், வட்டமாக தெரிகிறது. உடல் எங்கே? நீல வானம் என்ற துணிக்குள்ளே உன் உடலை மறைத்துக் கொண்டாயா? நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை. கோலம் முழுதும் ஏன் உன்னை மறைத்துக் கொண்டாய்? இந்த முகத்தை பார்த்தே இந்த உலகம் இந்த கிறுக்கு பிடித்து அலைகிறதே. ஒருவேளை உன் முழு உடலை, முழு அழகை காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. வான சோலையிலே பூத்த தரிப்பூவோ, நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடவோ, அமுத ஊற்றோ. காலை வந்த செழும்பருதி, இதான் அற்புதம், அற்புதம். காலை வந்த செழும்பருதி கடலில் மூழ்கி, காலையில
வந்தது. மாலையில அது மறைந்து விட்டது. சூரிய சூடு தணிக்க அந்த சூரியன் கடலுக்குள் மூழ்கி மாலையிலே நிலாவாக வந்து விட்டதா? இப்படி பாடுவது அழகு, இப்படி பாடுவது எளிது. என்னை இந்த மேடையில் நட்சத்திரத்தை பற்றி எழுது என்றால் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். உங்களால் தட்டச்சு செய்ய முடியாது. காற்றை பற்றி ஒரு கவிதை எழுது என்றால் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நீங்கள் சுருக்கெழுத்தில் தான் எழுத வேண்டும். இது பாடுவது எளிது. அறம்பாடும் போது ஒருவன் கவிஞராக இருப்பது கடின தோழர்களே. அதைத்தான் எங்கள் திருவள்ளுவர் என்ற பேராசான் செய்திருக்கிறார். இதை நினைத்து நினைத்து கவிதை எழுத தெரிந்தவர் என்கிற முறையில் நான் வியந்து இருக்கிறேன். வியந்து வியந்து மயங்கி இருக்கிறேன். பீலிவை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயர் வலியறிதல் என்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்றாரு. ஒரு மனிதன் எவ்வளவு வலிமை உள்ளவன் என்பதை ஒரு அடையாளப்படுத்திக் கொள். உனக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது. எல்லை மீறி போனால் உன் வலிமை அழிந்து விடும். எல்லை மீறி போனால் உன் வலிமை அழிந்து விடும். எப்படி? மயில் தோகை இருக்கிறதே, மயில் தோகை மிக வெள்ளியது, மிக வெள்ளியது. இந்தியாவின் மயில் தோகையை சாலமன் ஏற்றுமதி கொண்டு போனான் என்று பழைய கதை இருக்கிறது. அந்த மயில் தோகை வெள்ளிய தோகை, அதை வண்டியில் ஏற்றுகிறார்கள். மயில் தோகை எவ்வளவு வெள்ளியது. அந்த மயில் தோகையை கூட வண்டியின் பாரத்திற்கு அதிகமாக ஏற்றினால் அச்சு முறிந்து விடும். பீலிவை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சாரமிகுத்து பெயர். இது யார் சொன்னது? வள்ளுவர் சொன்னது. ஒரு பக்கம் வலிமையை சொல்லுகிறார், இன்னொரு பக்கம் பீலியை சொல்லுகிறார். பீலி என்ற அனுபவத்தை வலிமை என்ற தத்துவத்தோடு, அனுபவத்தை தத்துவத்தோடு சேர்ப்பது என்பது எல்லா கவிஞருக்கும் வந்துவிடாத தோழர்களே. சூதாட்டத்தை பற்றி எவ்வளவு படித்திருக்கிறோம். ஒரு இதிகாசமே சூதாட்டத்தால் எழுந்தது. நளவெண்பா சூதாட்டத்தால் எழுந்தது. மகாபாரதம் சூதாட்டத்தில் எழுந்து போரில் முடிந்தது. அந்த சூதுக்கு தமிழன் அடிபணிந்து விடக்கூடாது. சூது என்ற வழக்கத்திற்கு தமிழன் மட்டுமல்ல, மனிதன் அடிபணிந்து விடக்கூடாது என்று சொல்ல வருகிற வள்ளுவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். உவமை சொல்லுவதில் நான் படித்த உலகக் கவிகளில் யாருக்கும் இழைத்தவர் அல்ல நம்முடைய வள்ளுவ பேராசான். ஷேக்ஸ்பியருடைய ஒரு வரியை உலகமெல்லாம் மேற்கோள் காட்டுவார்கள். கிங் லியர் என்ற நாடகத்தில் கார்டீலியா என்ற பெண் அழுகிறாள். அவள் அழுது கொண்டே புன்னகைக்கிறாள். இதை சொல்ல வருகிற ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார், எல்லா விமர்சகர்களும், உலகத்தினுடைய கவிஞர்களும், எல்லா பத்திரிகையாளர்களும் மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்டுகிற வரி இந்த வரி. கார்டீலியா அழுது கொண்டே புன்னகைக்கிறாள், புன்னகைத்துக் கொண்டே அழுகிறாள். இதை சொல்ல வருகிற ஷேக்ஸ்பியர், ஆஹா, அவள் புன்னகைத்துக் கொண்டே அழுகிறாள், வானம் வெயிலடித்துக் கொண்டே மழை பெய்கிறது. அழகுதான். இதெல்லாம் போகிற போக்கில் எங்கள் கவியர்கள் சொல்லிவிட்டு போவதுதான். ஆனால் வள்ளுவர் சூதாடுகிறவனை பார்த்து சொல்லுகிறார், நீ சூதை விரும்பாதே. இது சாதாரணம், இது ஒரு அறம். சூதை விரும்பாதே, இது வரைக்கும் ஒரு புலவன் சொல்ல முடியும். அடுத்த கவிஞரான அடுத்த எட்டில், அடுத்த பாய்ச்சலில், அடுத்த பீச்சில் கவிஞராகிறார் எங்கள் திருவள்ளுவர். வேண்டற்க சூதினை, சூதை விரும்பாதே, வென்றிடினும், அப்பா, ஜெயிச்சாலும் சூதை விரும்பாதே. இதுக்கு கிளைமாக்ஸ் அப்புறம் போறார். ரொம்ப இங்கு வந்திருக்கிற தமிழர்கள், நான் இந்த கூட்டம் குறைவு என்று சொன்னதை இப்போது திருப்பி யோசித்து பார்க்கிறேன். இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் 100 தமிழர்களுக்கு ஈடானவர்கள்.
இங்கிருக்கிற ஊடகங்கள் ஒவ்வொன்றும் 10,000 பேர்களுக்கு ஈடானது. இந்த ஊடகங்களின் முன்னால் ஒவ்வொருவரும் 100 பேராக தெரிகிற உங்களுக்கு முன்னால் நான் பேசுகிற போது தமிழச் சாதியின் குறுக்கு வெட்டு தோற்றத்தோடு நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று கருதி கொண்டு பேசுகிறேன். வேண்டற்க சூரியனை வென்றிடும். நீ ஜெயிச்சா கூட சூதை விரும்பாதே. அந்த வெற்றி எப்படிப்பட்டது தெரியுமா? வென்றது போல் காட்டி உன்னை கொன்றுவிடும் சூது. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா சொல்றாரு? தூண்டில் போடுகிறான் மீனுக்கு. அந்த தூண்டில் இரும்பின் நுனியில் ஒரு புழுவை மாட்டி வைத்திருக்கிறான். புழு என்று கருதி இரையை தேடி மீன் வருகிறது. புழுவுக்கு பதிலாக இரும்பை தின்று விடுகிறது. வேண்டற்க சூரியனை வென்றிடினும் வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. தூண்டில் இருக்கக்கூடிய புழுவை மாறாக புழுவை போடுது. முதல் வெற்றி புழுவை சாப்பிட்டது மாதிரி இருக்கும். அடுத்த சூது எங்க கூட்டு போக தெரியுமா? அந்த தூண்டில் முள்ளுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. வேண்டற்க சூரியனை வென்றிடும் வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. என்ன இதை படிச்சுட்டுங்க, நான் ஒரு 14 வயதில் இந்த குறளை படித்திருப்பேன். முறை எழுதும் போது இந்த இடத்தில் நான் உட்கார்ந்து விட்டேன். என்னடா ஞானி இவன்! எப்படிப்பட்ட தமிழ் பரம்பரையில் நாம் பிறந்திருக்கிறோம். நான் தமிழனாக பிறந்ததற்காக பல முறை வெட்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் வள்ளுவன் என்ற ஒரு பெருமை நினைக்கிற போது எல்லா வெட்கங்களும் துடைக்கப்பட்டு விடுகின்றன. என் உயரம் கூடி வருகிறது, என் தோள் அகலம் பெறுகிறது, என் மார்பு விரிகிறது, என் மானம் உயர்கிறது, என் ஞானம் வளர்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒருத்தரை எப்படி மதிப்பிடுவீர்கள்? ஒருவரை எப்படி மதிப்பிடுவீர்கள் நீங்கள்? ஆள் கொட்டு சுட்டும் போட்டுகிறான், நல்ல மீசை வைத்திருக்கிறான், நல்ல டை கட்டி இருக்கிறான், ரோலக்ஸ் வாட்ச் கட்டி இருக்கிறார், ஒரு மான்பிளாக் பெண் பேனா வைத்திருக்கிறார், டை கட்டி இருக்கிறார், இவள் பட்டுப்புடவை கட்டி இருக்கிறாள், எல்லாம் செய்திருக்கிறாள், தங்கரகை அணிந்திருக்கிறாள். எதை பார்த்து நீங்கள் ஒருவரை மதிப்பிடுவீர்கள்? இது வள்ளுவன் காலத்தில் மட்டுமல்ல தோழர்களே. இப்ப நான் சொல்ற கருத்து, மனிதன் ஜாதி, மனித ஜாதியில் கடைசி ஆண் இருக்கும் வரை, கடைசி பெண் இருக்கும் வரை, மனித குலத்தின் உயிர் இருக்கும் வரை இந்த திருக்குறள் நிறைக்கும் என்பது என்னுடைய கருத்து. உருவத்தை கண்டு எடை போடாதே, செயலை கண்டு எடை போடு. செயல், ஒரு மனிதனின் உண்மையான உருவம் என்பது செயல். அவன் முகம் என்பது செயல், அவன் குணாதிசயம் என்பது செயல். செயலை வைத்து ஒருவனை நீங்க மதிப்பிட வேண்டும். அதுக்கு சொல்றாரு அம்பு. வள்ளுவர் சொல்றார், கவிஞர் வள்ளுவர் வராரு பாருங்க. அம்பு நேரானது, யாழ் வளைந்தது. நேரான அம்பு சிறந்ததா, வளைந்திருக்கிற யாழ் சிறந்ததா? அம்பு நேர இருக்கு, ஆனால் அது உயிர் பிடிக்கும் ஆயுதம். யாழ் வளைந்திருக்கு, அது இசையின் ஜீவிதம். நேரான அம்பு உயிர் பிடிக்கும், வளைந்திருக்கும் யாழ் இசை கொடுக்கும். கணை கொடிது, கணை கொடிது, யாழ் கோடு செவ்விது. கணை நேராக இருக்கிற கணை கொடுமையானது, யாழ் கோடு செவ்விது. யாழின் வளைந்திருக்கிற வடிவம் இனியது, நல்லது. அதனால் என்ன செய்யணும்னா, அங்கு அன்ன வினைபடுபானால் கோடல். அம்பு நேராக இருந்தாலும் உயிர் குடிக்கிறது, கெட்டது. யாழ் வளைந்திருந்தாலும் இசை கொடுக்கிறது, அது வளைந்திருக்கிறது, ஆனாலும் இனிமை தருகிறது. அதனால் நேராக இருக்கிறான் ஒருவன் என்று நம்பி விடாதே. ஒருவன் வளைந்திருக்கிறார் என்று மாற்றுத்திறனாளியை நீ தள்ளி விடாதே.
வளைந்தவன் நல்லவனாக இருப்பான், நிமிர்ந்தவன் தீயவனாகவும் இருப்பான். நிமிர்ந்தவன் எல்லாம் தீயவன் அல்ல, வளைந்தவன் எல்லாம் நல்லவன் அல்ல. நிமிர்ந்தவனிலும் கெட்டது உண்டு, வளைந்தவனிலும் நன்மை உண்டு. இப்படி ஒரு அழகு செய்கிறார். நண்பர்களே, 2000 ஆண்டுகளாக தமிழ் குடியில் ஒரு குரல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு குரல், தமிழ்நாட்டின் முதல் குரல், புரட்சி குரல், வள்ளுவர் குரல். வள்ளுவர் குரலும் தமிழ்நாட்டின் முதல் குரல், குடிக்கு எதிரான குரல். அவ்வை கல்லெறிந்து இருக்கிறாள், அதியமான் கல்லெறிந்து இருக்கிறான். இது உண்டு. கள் என்பது நம் தமிழர்களின் ஒரு மானமாகவே இருந்திருக்கிறது. கள் உண்ணல் என்பது தமிழர்களின் கலாச்சாரத்தில் ஊறி இருக்கிறது. அது அளவாக இருந்த வரைக்கும் சமூக கேடு இல்லை. அளவுக்கு அதிகமாக போகிற போது அது நம்முடைய வசத்தில் இல்லை. வந்திருக்கிற புள்ளி விவரத்தை சொன்னால் நீங்கள் ஆடி போவீர்கள். ஐநா சபை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது. 15 வயதிலிருந்து 64 வயதுக்கு உட்பட்ட மனித குலத்தில் மொத்தம் 30 கோடி பேர் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் உலகத்தில். 30 கோடி. 2021 21 கோடியாக இருந்த இந்த போதை பழக்கத்தின் எண்ணிக்கை 2025 30 கோடியாக விளந்திருக்கிறது. 3 கோடியே 1 லட்சம் பேர் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். 2.7 லட்சம் பேர் ஓப்பியம் அடிமையாக இருக்கிறார்கள். மது ஒரு பக்கம், போதை ஒரு பக்கம். இந்த மதுவும் போதையும் இந்த மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த மனித வளத்தை உறிஞ்சி எடுக்கிறது. இதை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. மனிதா, போதையை விட்டு வெளியே வா. மனிதா, கள்ளுண்ணாதே. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்ன சொல்லை மீண்டும் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஒட்டுமொத்த மனித குலம் தடுமாறுகிறது. நண்பர்களே, எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது ஊரில். அந்த தோட்டத்தின் காவலாளி ஒருத்தரை தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு காவலாளிக்கு வயதாகிவிட்டது, ஓய்வு பெற்று விட்டார். இன்னொரு காவலாளி வேண்டும் என்றேன். இதுவரைக்கும் காவலாளி கிடைக்கவில்லை. நம்ப மாட்டீர்கள், என்னுடைய 3ஆம் நிபந்தனை அவர் 12 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்பது. 2ஆம் நிபந்தனை அவர் பணியில் தூங்கக்கூடாது என்பது. என்னுடைய இந்த 2 நிபந்தனைக்கு ஓகே. இந்த 2 நிபந்தனைக்கு ரொம்ப பேர் வந்துட்டாங்க. முதல் நிபந்தனை அவர் குடி அற்றவராக இருக்க வேண்டும் என்பது. ஆச்சரியமா இல்லை? வைரமுத்துவுக்கு பல பேரை தெரியும். எல்லா சமூகத்திலும் ஆள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், குடி இல்லாத ஒரு மனிதனை எனக்கு காவலாளியாக கொண்டு வர முடியுமா என்றால் சமூகத்தில் தயக்கம் வருகிறது. ஒரு காலத்தில் மாரிச்சாமி வீடு எங்க இருக்கு? அதோ அங்க ஒரு குடிகார வீடு இருக்கும். அதுக்கு பக்கத்து வீடு ஒரே ஒரு குடிகார வீடு இருந்தது. இன்னைக்கு போய் முத்துச்சாமி வீடு எங்க இருக்கு என்று கேட்டால் ஒரே பொட்டிக்கடை பக்கத்துல குடிக்காத ஒரே ஒரு வீடு இருக்கு. அதுதான் மாரிச்சாமி வீடு. நண்பர்களே, இது எங்கு போய் முடிகிறது? நம்முடைய இளம் தலைமுறையினுடைய சத்துக்கள், அவன் தத்துவங்கள், அவன் வேர்வை, அவன் உழைப்பு, அவன் மூளை எல்லாமே தேய்மானமாகிறது இந்த போதையில். இந்த போதையில வள்ளுவர் சொல்றாரு, ஒருத்தர் சொல்றார், வள்ளுவர் வந்து சொல்றாரு, ஐயா, குடிகாரனை திருத்த பார்க்கிறீர்கள், ஏன் சிரமப்படுறீங்க? நீங்க ஒன்று செய்யுங்க, இதோ குடிச்சிட்டு ஒருவன் கீழே கிடக்கிறான் பாருங்க, இவனை காட்டுங்கள். குடிக்கிறவனை கூப்பிட்டு, இதோ மானம் அழிந்து, உடை இழந்து,
தலை இழிந்து தரையில் கிடக்கிறானே, இவனை பார்த்து திருந்தக்கூடாதா என்று இன்னொரு குடிகாரனை அழைத்து இவனை காட்டுங்கிறாரு. அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, நானும் காட்டி பார்த்தேன்பா, ஒரு பய திருந்துற மாதிரி இல்லை. அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, கவிஞராகிறாரு, கடித்தானை இந்த குடித்து கிடப்பவரை காட்டி குடிக்காதே என்று ஒருவனை சொல்லுவது என்பது தண்ணீருக்குள் மூழ்கி ஒளிந்து கொண்ட ஒருவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. அப்பா, தேவேந்திர போது நீங்களும் கவிதை எழுதுறீங்க, நான் எழுதுறேன். இப்படி ஒரு கவிதையை 2000 ஆண்டில் நாம் எழுதியது உண்டா? கடித்தானை காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று. விளக்கு கொண்டு தேடுவதுன்னு சொல்ல, தீப்பந்தம். தீப்பந்தத்துக்கு மூடி கிடையாது, தீபத்துக்கு கூட மூடி உண்டு, லாந்தருக்கு. ஆனால் தீப்பந்தத்துக்கு மூடி கிடையாது. கழித்தானை காரணம் காட்டுதல், கீழீர் குளித்தானை தீத்துரியற்று என்று அப்படி சொல்லுகிறார். நண்பர்களே, பாலியல் தொழிலை கண்டித்த முதல் பெரும் கவிஞன் இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்மவர் தான். நான் அர்த்த சாஸ்திரம் படித்திருக்கிறேன். அர்த்த சாஸ்திரத்தில் வருகிறது, வெளிநாட்டிலிருந்து தூதுவன் வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு வேண்டியதை செய்து கொடு, மது கொடு, இறைச்சி கொடு, அவன் விரும்பிய பெண்ணை பரிசு கொடு. அர்த்த சாஸ்திரத்தில் எங்க திருக்குறள் நாகரிகத்தின் உச்சம், பண்பாட்டின் உச்சம், அறிவின் உச்சம், மனித மாண்பின் உச்சம். அவர் பரத்தமையை கண்டிக்கிறார். இதை விட பரத்தமையை கண்டித்து ஒரு அனுபவத்தை சொன்னவர் யாரும் இல்லை. அறியாத பெண்ணோடு எப்படி நீ மோகிக்கிறாய், எப்படி தழுவுகிறாய், எப்படி உரையாடுகிறாய். ஒரு ஆணும் பெண்ணும் கூடுவதற்கு மிக மிக முக்கியமானது ஒருமித்த உணர்ச்சி. ஆண் உணர்ச்சியோடு பெண் ஒத்து போகவில்லை என்றாலும், பெண்ணின் உணர்ச்சியோடு ஆண் ஒத்து போகவில்லை என்றாலும் அது ஒருதலை காமம், ஒருவர் மட்டும் இயங்குவது. பாலுணர்ச்சி என்பது இருவரும் சேர்ந்து இயங்குவது. ஒருவர் மட்டும் இயங்குவதற்கு பெயர் காமம் அல்ல, காமனும் அல்ல, கலவியும் அல்ல. ஆனால் பரத்தமை கொண்டவள் உன்னோடு உறவாடுகிறாள், நீ அவளோடு உறவாடுகிறாள். இது எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு பரத்தையை பற்றி ஒரு பேட்டி எடுத்தார்கள். அந்த பரத்தையை பற்றி எடுத்த பேட்டியில் அந்த நேரத்தில் நீ சுகிக்கிறாயா இல்லை வெறுக்கிறாயான்னு ஒரு கேள்வி. ஒரு பாலியல் தொழிலாளியை பற்றி கேள்வி. அந்த நேரத்தில் நீ சுகிக்கிறாயா வெறுக்கிறாயா? ஒரு பாலியல் தொழிலாளி சொன்ன பதில், அந்த நேரத்தில் நான் சுவரில் ஓடுகிற பல்லியை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன், எனக்கு இதில் ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு இல்லாத ஒன்றில் எப்படி நீ இணைகிறாய், எப்படி கலப்பாய், எப்படி கரைவாய்? ஒரு கலத்தல் என்பது கரைதல், இடைதல், உருகுதல், உறைதல், இரண்டுமற்று ஒன்றாகி போதல். இரண்டு தேகங்கள் ஒன்று கூடி ஒரே உயிராய் ஒரே உடலாய் ஆகி போகுதல். வள்ளுவர் சொல்றாரு, இங்க வராரு கவிஞர் வள்ளுவர், பொருட்பெண்டில் பொய்மை முயக்கம். பொருள் வாங்கி கொள்கிற பரத்தையோடு நீ கொள்கிற பொய்யான தழுவல் என்பது எதை போன்றது? அங்கதான் வருது கவிதை. இந்த பொய்யான முயக்கம் எதை போன்றது? வள்ளுவர் சொல்றார், இருட்டில் முகந்தெரியாத பிணத்தை தழுவும். இருட்டில் முகந்தெரியாத பிணத்தை தழுவுவது போன்றது. அப்பா,
இதை நான் ஒருத்தர் சொன்ன, ஒரு பெரியவர்கிட்ட, ஒரு 80 வயது பெரியவர்கிட்ட சொன்னேன். இந்த குறளை இப்படி இல்லாம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு இந்த அறம்பொருள் அது மட்டும் தெரியுது, இது தெரியல. இதையும் வள்ளுவர் சொல்லியிருக்கார். இதுல ரொம்ப முக்கியமான கருத்து, இருட்டறையில் பிணந்தழியற்று அப்படின்னு இருந்தா அதுல கொஞ்சம் பொருள் இருக்கு. இருட்டறையில் தன் தந்தையின் பிணத்தை தழுவுதல் உணர்ச்சி இருக்கும், தாயின் பிணத்தை தழுவுதல் உணர்ச்சி இருக்கும், தமையன் பிணத்தை தழுவுதல் உணர்ச்சி இருக்கும், அழலாம். ஏதில் பிணம், முகம் தெரியாத, பெயர் தெரியாத, பால் தெரியாத, நான் சேர்த்துக்கிட்டேன் இதை. அந்த பிணம் ஆனா பெண்ணா அதுவும் தெரியவில்லை. ஏதில் பிணம், பெயரற்ற, முகமற்ற, பால் தெரியாத ஒரு பிணத்தை இருட்டறையில் தழுவுவது போன்றது பரத்தையோடு ஒருவர் இன்பம் துய்ப்பது. இது உலகத்தில் எந்த கவியும் சொல்லி இருக்க முடியும், எந்த அறிஞன் சொல்லி இருக்க முடியும்? திருவள்ளுவருக்கு இந்த ஒரு குறளுக்காக நீங்கள் கரவொலி செய்யுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் வள்ளுவன் காதி இது எட்டட்டும் என்று நினைக்கிறேன். அவருடைய காமத்துப்பால் எல்லாமே கவிதை, இன்பத்துப்பால் முழுக்க கவிதை. சொல்றா ஒருத்தி, உங்க கணவர் வந்துகிட்டு இருக்காரு. எதுக்கு வந்துகிட்டு இருக்காரு? மனைவி கேட்கிறா. என்ன அழகுங்க, நாடகம். திருவள்ளுவரை இன்னும் யாரும் சரியா படிக்கலைங்க. சும்மா விளம்பரம், வியாபாரம், சும்மா எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்லுவோம். ஜனகணமனுக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? தமிழ் தாய் வாழ்த்துக்கே தெரியாது. ஜனகணமன் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? ஆனா ஜனகணமனை கைதிட்டுகிற நண்பர் உணர்ந்து இருக்கிறார், உணர்ந்து கைதிட்டுகிறார். ஜனகணமன என்றால் என் மனதில் பதிவாகி போன ஒலி கூட்டம். அந்த ஒலி கூட்டத்தை என்னால் திருப்பி சொல்ல முடியும், பொருள் தெரியாது. தமிழ்தாய் வாழ்த்தும் ஒலி கூட்டமாகி விடுகிறது. தமிழ்தாய் வாழ்த்துக்கும் தேசிய கீதத்துக்கும் பொருள் தெரிந்து கொண்டு பாடுகிற போதுதான் எழுதிய கவிஞருக்கு மரியாதை, பாடுகிற நமக்கும் மரியாதை என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. எனவே திருக்குறளை இன்னும் நீங்கள் படிக்கவில்லை, படிக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் நயம் சொல்லிக் கொடுங்கள். சொல்லுக்கு சொல் சொல்லிக் கொடுப்பதை விட சொல்லுக்கு பின்னால் இருக்கும் பெரும் பொருளை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆசிரியர் பெருமக்களே, உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்த திருக்குறள் கற்பித்தல் முறையை சற்றே மாற்றி திருக்குறளை பொருளோடும் அறிவோடும் கவிதையோடும் நயத்தோடும் நியாயத்தோடும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தமிழாசிரியர் பெருமக்களை நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு கணவர் வர்றாரு, எதுக்கு வர்றாரு? மனைவி கேட்கிற, எதுக்கு வர்றாரு? ஊருக்கு பிரிந்து போறாரு, பொருள் தேடி. உன்கிட்ட சொல்லிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வர்றாரு. இது வரைக்கும் நாடகம். நீ படிக்கிறா பாருங்க. மனைவி சொல்றா, போக மாட்டேன், உங்களுடைய இருப்பேன், பிரிய மாட்டேன் என்று சொல்வதாக இருந்தால் எனக்கு வந்து சொல்ல சொல். நுட்பமா பாருங்க. போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன், பிரிய மாட்டேன் என்று சொல்வதாக இருந்தால் எனக்கு வந்து சொல்ல சொல். இல்ல போகத்தான் போறேன் என்று சொன்னால் அவர் திரும்பி வரும்போது யார் உயிரோடு இருப்பார்களோ அவர்களுக்கு சொல்லிச்ச. செல்லாமை உண்டேல் எனக்குறை, மற்றனின் வல்வரவு வாழ்வார்க்குறை. யார் உயிரோடு இருப்பார்களோ அவர்களுக்கு போய் சொல், எனக்கு சொல்லாதே. இது வள்ளுவர். காளிதாசன் சொல்லாதது, கம்பன் சொல்லாதது. எனக்கு ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிற முன்னுரையில் ஒரு பெரிய தமிழுக்கு ஒரு தவக்குறைவு இருந்திருக்கிறது. தமிழ் ஒரு தவக்குறைவு செய்திருக்கிறது. என்னவென்றால், திருவள்ளுவரை மட்டும் ஒரு காவியம் எழுத சொல்லி தமிழ் ஆணையிட்டிருந்தால் அது உலகத்தை வெல்லுகிற காவியமாக இருந்திருக்கும்.
அவ்வளவு கவிதை ஆற்றல் வள்ளுவர்